சென்னை ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. ஒரு பொள்ளாச்சி சம்பவமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட பெண்களின் வீடியோவை எடுத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. பெண்களின் ஆபாச வீடியோக்களை பயன்படுத்தி அவர்களை தவறான தொழிலிலும் ஈடுபடுத்தியதாக கூறப்படுகிறது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக 2-3 விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ தாவேக்கா வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருக்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து, இப்போ பெண்கள் பாதுகாப்பு தான், ஆனால் யாருக்கிட்ட இருந்து? பொதுவாக ஆண்கள்னு சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, தாவேக்கா நிர்வாகிகிட்ட இருந்தே பொண்ணுங்களில் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்குது. டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து லாரன்ஸ் எலெக்ஷனில், அதாவது இந்த அரசியலில் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு. ஸோ அதில் நம்மளோட நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்து மும்மொழி கொள்கையை பற்றி ஏற்கனவே விஜய் அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருந்தார். அதை இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ட்ரோல் மெட்டீரியல் எப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ அவர் பேசுனதும் இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் ரெண்டும் சேமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் அவர் கலாச்சி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். அந்த ஆள் என்ன சொன்ன? மும்மொழி கொள்கை இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? யூகேஜி எல்கேசி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் இப்போ இவருமே அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு வியூ போயிட்டுருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்க்க போனோம். அடுத்து கடைசியாக சாமி கும்பிட்றதுக்காக கர்நாடகாவுக்கு போயிருக்காருங்க. ஸோ அந்த இடத்துல கர்நாடகாக்காரங்க வந்து மேகதாது அணையை கட்டுறதை பற்றி விஜய் வந்து வரக்கூடாது, அது வந்து அவங்களோட நிலைப்பாடு தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் வந்ததுக்கு கருப்பு கொடி காட்டி அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கானுங்களாம். இது என்னன்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். கூடவே அந்த ஹைப் இருந்தால் அதையும் தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக, அதாவது முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டியது பெண்கள் பாதுகாப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்டிங்லேருந்தே, எப்படி விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து திமுக வந்து ரொம்ப பண்ணுறாங்க, அவங்க வந்து எதுவுமே கொடுக்கறதில்ல, பெண்கள் பாதுகாப்பு வந்து ரொம்ப ஜீரோ அப்படின்ற லெவலுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்தோம்னா பெண்கள் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமாக, நாங்கள் வந்து அது இது பண்ணுவோம், அதனால் சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, எங்களுக்கு அதெல்லாம் ஓகே, அக்செப்ட், பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் யார்கிட்ட இருந்து நீங்கள் வந்து பெண்களை பாதுகாக்கணும்? உங்கள் நிர்வாகிகளே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளை கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா அடிபட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும், நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நடந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட போகுதுன்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன் அப்படின்னா, பொள்ளாச்சி சம்பவத்தை விட அதிகமாக ஒரு 10 மடங்கு அதிகம்னு வச்சுக்கோங்களே, அந்த லெவலுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்ருக்கானுங்க தாவேக்கா நிர்வாகிகள். ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாவேக்கா நிர்வாகி வந்து ஒரு வீட்டு பொண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியில் கூட்டு பாலியலுக்கு, அதாவது தாவேக்காவில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பாருங்கள், அந்த பொண்ணை கொண்டு போய் கூட்டு பாலியல் பண்ணது. இப்போ நேற்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஆலந்தூர்னு நினைக்கிறேன், ஆமாம், சென்னை ஆலந்தூரில் வேம்புலி அப்படின்றவரை, அவரும் பார்த்திங்க அப்படின்னா பாலியல் குற்றச்சாட்டில் வந்து இப்போ கைது பண்ண போகிறாங்க. அதாவது அவர் மேலே வந்து வழக்கு தொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது கணவனை இழந்த ஒரு பெண் வீட்டில் இருந்திருக்காங்க. இவன் கண்டினியூவாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். நேற்றுக்கு டைரெக்டாக வீட்டுக்கே போயிட்டானாமா. வீட்டுக்கே போய் அந்த பொண்ணு அவங்களுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கான். அவங்க அலறி அடித்து சத்தம் போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்தோன்னே இந்த ஆள் ஓடிட்டான். சென்னை ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. தனியாக இருந்தபோது வீட்டுக்குள் நுழைந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 2 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் அவனை பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ போயிட்டு இருக்கு. கண்டினியூவாக இந்த மாதிரி விஷயங்கள் அடிபடுறது யார் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காரனாக தான் இருக்கான். அப்போ தாவேக்காரன் முழுசாக இப்படித்தானா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருது. ஏன்னா கண்டினியூவாக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவனுங்க தான் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இவங்க கிட்ட இருந்தால் மக்களை பாதுகாக்கணுன்ற லெவலுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் சொல்லலைன்னா அடுத்த ஒரு விஷயத்தையுமே பாருங்களேன், சேலத்தில்
ஒரு ஆள் தாவேக்கா நிர்வாகி, ஐ திங்க் மணிகண்டன் நினைக்கிறேன் அவர் பேர், அவன் 50 பொண்ணுங்களுக்கு மேலே பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அவங்கள வந்து தப்பான முறையில் அவங்கள வீடியோ எடுத்து மிரட்டிக்கிட்டு இருந்திருக்கான் இந்த ஆள். அது ஒரு பொண்ணு அந்த வீடியோ அந்த யாரோ அந்த பொண்ணு வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவன் மொபைலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 வீடியோ கிட்ட ஏதோ இருந்திருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கு. 8000 பார்த்தீங்கன்னா 8000 வீடியோஸ். சேலத்தில் ஒரு பொள்ளாச்சி சம்பவமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட பெண்களின் வீடியோவை எடுத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. பெண்களின் ஆபாச வீடியோக்களை பயன்படுத்தி அவர்களை தவறான தொழிலிலும் ஈடுபடுத்தியதாக கூறப்படுகிறது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவம் அதிமுக டைம் பீரியடில் நடந்துச்சு. அது எந்த அளவுக்கு வைரல் ஆச்சு, எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் சலிச்சதில்லைன்ற லெவலுக்கு அவ்வளோ ஒரு என்ன மைண்ட் செட்டில் அவனுங்க இருக்கானுங்கன்னு சத்தியமாக புரியவே இல்லை. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதாகும்போது நமக்கே ஒரு மாதிரி தோணுது, என்னடா இவனுங்கள் நம்பி தான் நம்ம வந்து நாட்டை கொடுத்துருக்கோமா, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கட்சியில் இருக்கிற பொண்ணுங்களுக்கே ஓரளவுக்கு இது கிடையாது, பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இவங்க எப்படி மக்களுக்கு வந்து இவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு டவுட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த அளவுக்கு இவன் மளிகை கடை ஏதோ நடத்திக்கிட்டு இருக்கானாமா, அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக நான் உதவுறேன் அப்படின்ற மாதிரி உதவுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவங்க கூட நெருங்கி பழகி அவங்கள வந்து வீடியோ எடுத்து அவங்களே மிரட்டி அவங்கள ரொம்ப பாலியல் துன்புறுத்தல் பண்ணி இந்த மாதிரி பல வேலையில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் பாருங்கள். அதாவது நம்பி ஒரு பொண்ணு வந்து பேசி, அதாவது ஒரு துக்கத்தில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கிட்ட பேசி எப்படியெல்லாம் இது பண்ணி அவங்கள வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைமத்தில் வந்து அவனோட ஃபோனை எடுத்து பார்க்கவும் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதை போலீஸாருக்கு அனுப்பியிருக்கு இந்த பொண்ணு. போலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பினோன்னே எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டு எதுவுமே கண்டுக்கவே இல்லையா போலீஸ்காரங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. பாருங்க எந்த மாதிரியான இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு கொடூரமான ஒருத்தவங்களாம் இருக்காங்க. இதுக்கு தாவேக அரசு என்ன பதில் சொல்ல போகுது? ஏற்கனவே தூத்துக்குடியில் இதே மாதிரி தான் ஒன்று நடந்துச்சு. அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த கூட்டு பாலியலில் வந்து மேலிடத்துல வரைக்கும் தெரியுன்ற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. இதைத்தான் மாரிதாசு போட்டு பொலன்னு பொழந்தாரு. அதாவது இவர் சொல்லக்கூடிய இவன் மேலே எதுக்கு அதாவது அங்கே இருக்கிற எம்எல்ஏ மேலே எதுக்காக இவங்க வந்து அந்த அளவுக்கு கேஸ் இது பண்ண மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கும் மார்ட்டின் அதாவது ஆதவர்ஜுனாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. குறிப்பாக லாட்ரி சீட்டு மூலமாக ரொம்ப தொடர்பு இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை மாரிதாசு போட்டு உடைச்சார். எப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய முதல் வேலையே இவனுங்களை போட்டு பொழக்கணுன்ற மாதிரி தான் அவர் பண்ணார். ஸோ அதில் வந்து அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். அதனால தான் இவனுங்க வந்து அந்த அளவுக்கு இதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு சினாரியோ தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல தாவேக அரசு. அடுத்து லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ரொம்ப பெரிய வீடியோன்னு கூட சொல்லுங்கள். ஆனால் அதில் 2-3 விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். அதாவது நான் வந்து இப்போ நார்மலாக தனிப்பட்டு நான் வந்து நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், 60 குழந்தைகள் மேலே நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். சூப்பர். நான் வந்து லாரன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிறைய வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நிறைய பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேங்க. சின்ன வயசில் வந்து அவர் ஏதோ ஒரு டான்ஸோட இதில் வந்து வருவார், ஜட்ஜாக வருவார். அவர் ஒவ்வொரு வாரமும் அது ஒவ்வொரு வாரம் ஒரு நாள் நடக்கும். அப்போ அவர் வரும்போது அவருக்கு அப்போதைக்கு இருந்த சம்பளம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 50,000 என்னன்னு நினைக்கிறேன். அவர் ஒவ்வொரு வாரமும் அந்த ஸ்டேஜில் ஒரு ஊனமுற்ற குழந்தையோ இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அவர் சொல்லுவார், இன்றைக்கி நான் வந்தேன் அப்படின்னா ஒரு நாள் என் சம்பளம் எனக்கு 50,000 ரூபா, அதை நான் இவங்களுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி கொடுப்பாரு. உங்களால் முடிஞ்ச உதவியில் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவர் அந்த இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணுவார். அப்பத்துலேருந்தே நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல மனுஷன், ஓகே சந்தோஷம். ஆனால் இடையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் ஏற்கனவே சீமான் அண்ணனுக்கும் இவருக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஆச்சு. ஏன்னா நார்மலாக அதாவது தன்னெழுச்சியாக உருவான அந்த ஜல்லிக்கட்டை இவரால் தான் உருவானுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு போய் அதில் நிறைய ஒரு இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால் ஓரளவு ஒரு சீமானன்னு பேசியிருந்தார். இந்த மாதிரி அவங்களா தண்ணெளிச்சு எழுந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களே கலைஞ்சு போகணுன்னா போவாங்க, நீங்கள் போய் அந்த எல்லா கிரெடிட்டையும் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சீமானண்ணே பேசியிருந்தார். அப்போ லாரன்ஸ் அவர்களுக்கும் சீமானண்ணனுக்கும் லைட்டாக ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது சீமான் முதல்ல எதிர்த்தது பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அண்ணன் தான். ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து முழுக்க வேற்று மொழியை சார்ந்தவர், வேணாம். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வேற்று மொழியை சார்ந்தவங்க வந்து ஆண்டுட்டாங்க, இனிமேல் ஒரு தமிழர் வந்து ஆளட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக அண்ணன் எதிர்த்துக்கிட்டு இருந்தார். தனிப்பட்டு எந்த ஒரு வெறுப்பெல்லாம் கிடையாது, அரசியலில் இந்த மாதிரி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சீமான் அண்ணன் எதிர்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ லாரன்ஸுக்கும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி இதாக அனுச்சு.
இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் அப்போ வந்து அதுக்கப்புறம் ரஜினி அவர்களும் அந்த இதை வந்து விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அரசியலுக்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷய நிலைப்பாடை சொல்லவும் அது வந்து நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீமானனும் லாரன்ஸ் அவர்களும் பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு போல இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லாரன்ஸ் அவர்கள் சொன்னது தான் கிரியேட் ஆச்சு. அப்படி கிரியேட் ஆகும்போது அவர் வந்து ஜிகர்தண்டா படத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசினார் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவ்வளோதான் அண்ணன் பயங்கர பாசம். எந்த இடத்துல கோவம் இருக்கும் அந்த இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அண்ணன் வந்து புகழ்ந்து தள்ளுறாரு ஜிகர்தண்டாவை. இப்படி பண்ண கண்ணா, அப்படி பண்ண இவ்வளோ சூப்பராக பண்ண அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அவருடைய அன்பு தான் தெரியும்ல. எல்லாமே அதிகமாக இருக்கும் அண்ணன்கிட்ட. அதுக்கு அவருமே சொல்கிறார், அதாவது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் சீமானண்ணை வந்து கோவப்பட்டார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை என்னை பாராட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வேறு ஒரு அண்ணனை நான் பார்த்தேன். அதனால் எனக்கு அந்த சீமானண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சீமானன் ஒரு பக்கம் புகழ்ந்து தள்ளிக்கிட்டாரு. ஸோ அதுவுமே ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவர் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அவர் வந்து தாவேக்கால சேர்ந்து அதில் வந்து எலெக்ஷனில் வந்து நிற்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் சொல்லியிருக்காரு. பட் கடைசி வரைக்கும் யார் கூட வந்து நின்று எந்த இடத்துல நிற்க போகிறேன்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே தெளிவாக சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, தாவேக்கால தான் நீங்கள் சேர்ந்து வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது வேணான்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது வேணாம். எதுக்காக அப்படின்னா, நார்மலாக கண்டினியூவாக தாவேக்கானால் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சு அதில் ஜெயித்தாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது உங்கள் கிட்டையுமே அந்த கேள்விகள் கேட்கப்படும். இந்த மாதிரி உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கே, அதுக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்ற மாதிரி எவனோ பண்ண தப்புக்கு எல்லாமே நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடுக்கு வரணும். ஏன்னா அவங்க தப்பு ஏன்னா உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருக்குது, நல்ல பேர் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் தாவேக்காவோட தான் சேர்ந்து போவீங்க அப்படின்னா தாவேக்கா பண்ணக்கூடிய தப்புக்களும் எல்லா விஷயத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் ஒரு சிச்சுவேஷனில் நீங்களும் வந்து இருப்பீங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் டைரெக்டாக போகக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய நீங்கள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியுமே நீங்களும் பேச வேண்டியது வரும். சப்போஸ் ஒரு இடத்துல வந்து முதல்வர் பேசலை, அமைச்சர் பேசலை, இந்த மாதிரி எதுவும் பேசலை, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல போய் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்கள மதிக்காதது மாதிரியும் ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் தனிப்பட்டு போய் நில்லுங்களே. யார் வேணான்னு சொன்னால் தாவேக்கால தான் இருந்து நீங்கள் போகணுன்னு அர்த்தமா? உங்கள் மேலே நல்ல மதிப்பு இருக்குது, நல்ல மரியாதை இருக்குது, மக்கள் நல்லா விரும்புகிறாங்க அப்படின்னா தனிப்பட்டு நின்று அந்த இதில் மூலிமா ஜெயிங்க. ஆனால் நீங்கள் தாவேக்கால போய் சேர்ந்து தாவேக்காவோட தயவில் தாவேக்கா அதை விஜய் மேலே இருக்கிற கிரேஸில் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரி தான் பேச்சு வரும். அந்த மாதிரி தான் பேச்சு வரும். ஏன்னா உங்களை வேணான்னு சொல்லி யாருமே அந்தளவுக்கு சொல்ல போகிறதில்ல. வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வரும்போதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை பிரச்சனைகளையுமே நீங்கள் தூக்கி சுமந்துக்கிட்டு அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் மேலே தானே ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷனை கொண்டு, அப்போ அவரே அப்படின்னா அப்புறம் இவர் தெரிஞ்சு தானே இவர் வந்தார், அப்போ இவரும் அப்படித்தான்ற லெவலுக்கு மைண்ட் செட்டில் கொண்டு போய் விட்டுருவானுங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க சிச்சுவேஷன் நான் சொல்கிறேன். மற்றபடி லாரன்ஸ் அவருடைய விருப்பம் வர்றது வராதது, யார் வந்தாலும் ஏன் வரேன்னு கேட்க முடியாது, வரலைன்னா ஏன் வரலைன்னு கேட்க முடியாது. வர்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். பட் நம்மளுடைய கருத்து இதுதான். அடுத்து மும்மொழி கொள்கையை பற்றி பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா அதாவது திமுக அரசை வந்து பயங்கரமாக பேசியிருந்தாருங்க. என்ன பேசியிருந்தாருன்னா, அதாவது கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, கேட்டு வாங்க வேண்டியது நம்மளோட உரிமை. ஆனால் இவங்க என்னன்னா எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மாதிரி ஒரு விஷயத்தை தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். சிஎம் விஜய் சொல்லியிருந்தார். அந்த என்ன சொன்ன மும்மொழி கொள்கை இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் நிதி ஆயோக்கில் போய் எதெல்லாம் இவர் வந்து இந்த மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவர் வந்து கலாச்சிக்கிட்டு இருந்தாரோ, இவருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை தான் எடுத்து வச்சிருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்க பண்ணும்போது இது நீங்கள் கலாய்ச்ச நீங்களும் அதைத்தானே போய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் சொன்ன தமிழ்நாட்டிற்கு சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள 3284 கோடியை விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடியிடம் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வலியுறுத்தாமல் விரைவாக நிதியை விடுவிக்கவும் கோரிக்கை. இதுல எதுல உண்மை? இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியுதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு.
மும்மொழி கொள்கையை பற்றியும், அதாவது மும்மொழி கொள்கை வேணாம் அப்படின்னு, மும்மொழி கொள்கையை நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த கல்விக்கான அந்த இதை கொடுப்போன்ற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கலாய்ச்சிங்க. இப்போ நீங்களும் போய் அதை தானே போய் கேட்டு நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? நிறைய போறான்டா. அதில் சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, போய் டைரெக்டாக கேட்குறது விட்டுவிட்டுன்னு சொல்லி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அடுத்து இன்னொரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாவேக அரசு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு மாற்றம் கொண்டு வந்துடும். அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து சைக்கிள், சூப்பரான தரமான சைக்கிள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கிளிப் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கிட்டு ஆளா போகிறான் தமிழ் அது இதுன்னு சொல்லி நிறைய மியூசிக்லாம் போட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த சைக்கிளே கிடையாது. ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்டிலேருந்து, தனிப்பட்ட ஒரு அமைப்பிலேருந்து கொடுக்க ஒரு சைக்கிள். அந்த ஒரு அவங்க மூலயமா கொடுக்கப்பட்ட அந்த இதை இவனுங்க எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னா அரசுலேருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி. ஏண்டா ஸ்கூலுன்னு ஆரம்பிக்கலை, இனிமேல் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் தான் சைக்கிளே கொடுக்கறதுக்கு வரணும். அது எப்படி தனிப்பட்டு ஒரு ஸ்கூலில் மட்டும் இவ்வளோ சூப்பரான சைக்கிள்களுக்கு கொடுக்கணும்னு கூடவா உங்களுக்கு யோசிக்க தெரியாது? கொடுத்தாங்கன்னா மொத்தம் எல்லா இதுலேயுமே தானே கொடுப்பாங்க. சொல்லுங்கள், எல்லா ஸ்கூல்லையுமே தானே மொத்தமாக கொடுப்பாங்க. இவனுங்க என்னடானா ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டும் தரமான இது கொடுத்துருக்காங்க. எங்கள் அண்ணன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றம் பண்ணிட்டாங்கன்னு. டேய் ரீல்ஸுக்கு பிறந்தவங்களா கொஞ்சமாச்சு யோசிங்கடா. இது வேற ஒரு தனிப்பட்டு ஒரு அமைப்பு கொடுத்த விஷயத்த இவனுங்க கிரெடிட் எடுத்துக்கிறானுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதுதான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எல்லா விஷயத்துக்கும் கிரெடிட். ஏன்னா நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நடந்திருக்கு. ஆனால் இப்போ முழுக்க முழுக்க சோசியல் மீடியா காலம். ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை ஃபேக்ட் செக் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா இவனுங்க ஃபேக்ட் செக் பண்ணி போட்டு விட்டுருவானுங்க. அசிங்கப்படுறது என்னமோ தாவேக்காவாக தான் இருக்குது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல? அடுத்து மேட்டூர் அணையில் தண்ணி வந்து இன்னும் திறக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பத்திரிக்கையாளர்கள் ஒரு எம்எல்ஏட்ட கேட்குறாங்க தாவேக்காரங்கள்ட்ட. ஆனால் அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லிட்டு போயிருக்காரு? மேட்டூர் அணைக்கு தண்ணி திறக்கிறதுக்கு விட அதை பற்றி பேசுவாரா? அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்வர் வந்து சரி பண்ணிடுவார். சப்போஸ் விவசாயிகளுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா நிவாரணம் கொடுத்துருவாருன்னு சொல்லி நிவாரணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காருங்க. இல்ல விவசாயிகளுக்கு வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் தமிழக முதல்வர் வந்து விட்டுற மாட்டாங்க. சோ அதுக்கான அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் அதுக்கான என்ன அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணமா எது கொடுக்கணும் தளபதி கொடுப்பாங்க. சார் நாங்கள் என்னடானா தண்ணி திறந்து விட்டு அதில் பயிரை இது பண்ணி அதில் நாங்கள் இது பண்ணுறதை பார்க்குறதா? நீங்கள் என்னடானா பயிர் அதாவது தண்ணி திறந்து விடாமல் பயிர் நாசமாக போய் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிவாரணம் கேட்டு அதுக்கு நிவாரணம் கொடுக்கறத பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் வந்து உசுரோடவே இருக்கக்கூடாது, ஏதோ அதாவது நாங்கள் ஒரு விவசாயம்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், அதை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சி பேசிட்டு போகிறாரா என்னன்னு தெரில. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடுத்து விஜய் அவர்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு கர்நாடகாவுக்கு போயிருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நேற்று கூட அந்த சட்டை இல்லாமல் மேலே துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு சாமி கூட போயிருக்காரு. இப்போது கர்நாடகாவில் இருக்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஜய் வந்ததுக்கு கண்டித்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் கூட பார்த்தேன், என்னடா விஜய் வந்ததுக்கு விஜய் கட்சிக்காரங்களே பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது விஜய் அவர்களுடைய துண்டு மாதிரியே போட்ட ஒரு கட்சி கொடி, அதை போட்டுக்கிட்டு வந்து கருப்பு கொடி காட்டி விஜய் அவர்கள் வந்து இது பண்ணி, நான் கூட நினச்சேன் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா மேகதாதுல அணை கட்டுறது பற்றி தமிழ்நாடோட நிலைப்பாடுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்ற தமிழக முதல்வர் விஜய்க்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற கன்னட அமைப்பைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கன்னட ரக்ஷண வேதிக்கை அமைப்பினர் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். நான் என்ன கேட்குறேன், அவர் எதுக்குமே வாயே திறந்ததில்லை. இவனுங்க என்னடா நான் நினைக்கிறேன், இவனுங்க கர்நாடகாவில் இருக்கல தாவேக்கான்னு நினைக்கிறேன். அவங்க தான். ஏன்னா அவர் எந்த விஷயத்துக்குமே வாயை திறக்கவே இல்லை. குறிப்பாக மேகதாதுக்கு சொல்லவே இல்லை, எந்த விஷயமே சொல்லவே இல்லை. அது தெரியாத தற்கொலைங்க, அந்த ஊர் தற்கொலைங்க. இவனுக்கு என்னடானா இவர் வந்து மேகதாது அன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைப்பாடுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் இங்கேயே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு தானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. எங்களுக்கே தெரியல அவர் மேகதாது போட அவருடைய நிலைப்பாடு என்னன்றது எங்களுக்கே தெரில. இவனுக்கு என்னடானா அது தெரியாத இவனுங்க இதுக்கு வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கானுங்கிட்டே செம்ம காமெடியில் அவங்கள வச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் இங்கே எந்த பிரச்சனைக்குமே அவர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. மேகதாதுக்கு வந்து வாய் திறந்துடுவாரான்ற லெவலுக்கு தான் யோசிக்க தோணுது.
உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். டீல? ஸோ அவ்வளோதாங்க. இன்னும் இன்றைக்கி அந்த அளவுக்கு பெரிய வீடியோவில், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் கொஞ்சம் வேகமாக போகணும், அதனால் நான் விறுவிறுன்னு வேகமாக வீடியோ ஷூட் பண்ணிட்டு எடிட் பண்ண போகணும். ஸோ அவ்வளோதான், நேற்றுக்கான விஷயங்களும் இன்றைக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பேசிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன? ராகவா லாரன்ஸ் வந்து இப்போ வந்து வரப்போகிறாரு. ஸோ அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர் வந்து சீமானனை புகழ்ந்து பேசுனதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? விஜய் அவர்களுடைய தாவேக்கா கட்சியினர் பண்ணக்கூடிய இந்த அட்டூழியத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.